வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ඉහළ නොදැනීම ඒ කරුණු කාරණා මත අපිට ඇයි විවාදයක් ලබා නොදෙන්නේ? நாடாளுமன்றத்தில் பரபரப்பு. திடீரென கொந்தளித்த எதிர்க்கட்சியினர். நடந்தது என்ன? ඇයි විවාදයක් ලබා නොදෙන්නේ? வெளிநாடுகளில் இருந்து எவ்வளவு பணம் வந்தது? அர்ச்சுனாவிடம் முக்கிய கோரிக்கையை முன்வைத்த தேரர். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். திடீரென வெடித்த கடமையில் இருந்த ராணுவ வீரரின் துப்பாக்கி. பறிபோன உயிர். வெளியான தகவல். வங்கிக்கு வரும் பெருந்தொகை பணம். அரசாங்கம் மக்களுக்கு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். இலங்கையிலிருந்து அழகான நாடொன்றிற்கு புதிய விமான சேவை. இந்த நாடு தெரியுமா? வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. பாடசாலை அதிபர் ஒருவர் அதே பாடசாலை மாணவிக்கு அரங்கேற்றிய மோசமான செயல். திடீரென சுற்றி வளைத்த போலீசார். தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. மர்மமான முறையில் வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலம். திடீரென விரைந்த குற்றப்பிரிவினர். பல்வேறு திசைகளில் பாயும் விசாரணை. பயத்தில் உறைந்து போயுள்ள ராஜபக்சர்கள் மற்றும் முன்னாள் ஆட்சியாளர்கள். அடுத்தடுத்து உண்மைகளை அம்பலப்படுத்திய ஆளும் தரப்பு அமைச்சர். திடீரென மாற்றமடையும் பேருந்து கட்டணம். சற்று முன் வெளியான அறிவிப்பு. நாட்டில் தீவிரமாக பரவும் ஆபத்தான நோய். மக்களுக்கு வந்த அவசர அறிவிப்பு. அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. மஹிந்தவின் மகனை இலக்கு வைத்த சிஐடி. தொடரும் விசாரணையில் அடுத்தடுத்து அம்பலமாகும் தகவல். பின்னணியில் ராஜபக்ச குடும்பம். சுரேஷ் சாலேவின் கணனிக்குள் மறைந்திருக்கும் மர்மங்கள். அமைச்சர் அம்பலப்படுத்திய திடுக்கிடும் தகவல். கசிந்த போர்க்கால குற்றங்கள். விரைவில் அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவோம். மீண்டும் மீண்டும் அனரவை சீண்டும் முக்கிய புள்ளி. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ස්වාධීනත්වය මිනිසුරුවරු 8 දෙනෙක් පත් කිරීම විශ්‍රාමයන වයස ඉහළ නොදැනීම ඒ කරුණු කාරණා මත අපිට ඇයි විවාදයක් ලබා නොදෙන්නේ? ඇයි විවාදයක් ලබා නොදෙන්නේ? මන්ත්‍රීතුමා ගරු නියෝජ්‍ය අමාත්‍යතුමා නිශාන්ත ජයවීර මන්ත්‍රී ගරු කතානායකතුමනි දැන් මේ நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது எதிரணியைச் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செங்கோலை கைப்பற்ற முயற்சித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை அடுத்து சபை நடவடிக்கைகளை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்க சபாநாயகர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திடீரென எழுந்து நின்று அவசர விவாதம் ஒன்றை நடத்த அனுமதி கோரி சபாநாயகரிடம் வலியுறுத்தியதை அடுத்து இந்த அமைதியின்மை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் எழுந்துள்ளதாக கூறப்படும் கட்டமைப்பு சிக்கல்கள் தொடர்பில் அவசர விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் அந்த கோரிக்கையை சபாநாயகர் நிராகரித்ததே இந்த பதற்றத்திற்கு காரணமாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அனுர அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்தினரை அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கில் செயற்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். 2019 ஆண்டு கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டுவரும் நோக்கிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் திட்டமிட்டப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை அவர் முற்றாக நிராகரித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே சாகர காரியவசம் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்தினரின் அரசியல் செல்வாக்கை அஞ்சுவதன் காரணமாகவே சுரேசாலை தொடர்பில் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக கூறியுள்ளார். அரசாங்கத்திடம் உண்மையான சாட்சியங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை மறைத்து வைக்காமல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். முறையான சாட்சியங்களின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்துவதற்கு பதிலாக ஒருவரை கைது செய்து அவரை அநாகரிகமான முறையில் நடத்தி சித்திரவதை செய்து செயற்கையாக சாட்சியங்களை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விடயங்கள் அனைத்தும் சட்டத்தின் அடிப்படையில் வெளிப்படையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் கடமையில் இருந்து ராணுவ வீரர் ஒருவரின் துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மன்னார் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று காலை சுமார் 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த ராணுவ வீரர் மன்னார் சவுத் பார் ராணுவ முகாமில் கடமையாற்றி வந்தவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த ராணுவ வீரர் மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்ததுடன் அங்கு பணியாற்றிய ராணுவ வீரர்களுக்கு பொறுப்பாக இருந்து சேவை தேவைகளுக்காக துப்பாக்கிகளை வழங்கும் பணியிலும் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்நிலையில் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படவிருந்த துப்பாக்கிகளை பரிசோதனை செய்து கையளிக்க முயன்ற போது துப்பாக்கியொன்று திடீரென வெடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ராணுவ வீரர் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த ராணுவ வீரரின் சடலம் தற்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் ஜூன் மாதத்திற்கான 2ஆம் கட்ட கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் 270,025 குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. மேலும் தகுதியுடைய பயனாளிகளின் அஸ்விசும வங்கிக் கணக்குகளில் இன்று முதல் மொத்தமாக 3,287 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதி வைப்பிலிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 3,287 163,750 ரூபாய் தொகை தகுதியுடைய பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. பிரான்சின் குறைந்த கட்டண நீண்ட தூர விமான சேவைகளை வழங்கும் நிறுவனமான பிரைன் ஜிபி பிரான்ஸ், மாலைத்தீவு மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளை இணைக்கும் புதிய விமான சேவையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க அனுமதிகளுக்கு உட்பட்டு 2026 மற்றும் 2027 ஆண்டுகளுக்கு இடையிலான வடக்கு குளிர்கால பருவத்தில் இந்த விமான சேவையை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி 2026 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் ஹேர்பஸ் A350 தொடக்கம் 900 ரக விமானங்களை பயன்படுத்தி பிரான்சின் பாரிஸ் ஓர்லி நகரம், மாலைத்தீவின் மலே நகரம் மற்றும் இலங்கையின் கொழும்பு நகரம் ஆகியவற்றுக்கு இடையில் வாரத்திற்கு 2 முறை விமான சேவைகள் இயக்கப்பட உள்ளன. இந்த புதிய விமான சேவையின் மூலம் பிரான்ஸ், மாலைத்தீவு மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையில் நேரடி போக்குவரத்து இணைப்பு ஏற்படுவதுடன் சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் பயண வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை முன்மொழியப்பட்டுள்ள கால அட்டவணையின்படி 2027 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் இந்த விமான சேவை வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவிளை கொஸ்லந்து பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் அதிபர் 10 வயதுடைய மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பண்டாரவிளை நீதவான் ஜெமுனு சந்திரசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைகளின் போது 56 வயதுடைய இந்த சந்தேக நபர் 2 பிள்ளைகளின் தந்தை என்பது தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக சந்தேக நபரான அதிபர் மேலதிக வகுப்புகளை நடத்தி வந்ததாகவும் அந்த வகுப்புகளில் பாதிக்கப்பட்ட மாணவியும் பங்கேற்று வந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சிறுமியின் பெற்றோரால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். தம்புத்திகம பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த சடலம் தம்புத்திகம யாய 5 பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் யாய 5 ராஜாங்கனை பகுதியை சேர்ந்த 54 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தம்புத்திகம காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் உயிரிழப்பிற்கான காரணத்தை கண்டறியும் நோக்கில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் சடலம் தற்போது அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புத்திகம காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
சிறைக்கு செல்ல வேண்டிய தரப்பினரே தற்போதைய அரசுக்கு எதிராக ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் உறுதிப்படுத்த சாட்சியங்களின் அடிப்படையிலேயே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024 ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச மற்றும் ராஜபக்ச குடும்பத்தினர் ஒன்றிணைந்து தற்போதைய அரசுக்கு எதிராக திட்டமிட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை காலமும் இந்த 3 தரப்பினரும் மாறி மாறி நாட்டை ஆட்சி செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வந்தால் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் இருந்து ஊழல்வாதிகளை பாதுகாப்பதற்காகவும், அதேபோல் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தால் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் இருந்த ஊழல்வாதிகளை பாதுகாப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த உடன்பாட்டின் அடிப்படையிலேயே கடந்த காலங்களில் நாட்டை ஆட்சி செய்ததாகவும், ஆனால் 2024 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் இந்த ஆட்சி முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தங்கள் கடந்த கால ஊழல் செயல்களுக்காக நிச்சயம் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருப்பதாகவும், அதனால்தான் முன்பு ஒருவருக்கு ஒருவர் எதிராக இருந்தவர்கள் என்று ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதை அரசுக்கு எதிரான அரசியல் பிரச்சாரமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையிலேயே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன் பின்னணியில் உள்ளவர்கள் கலக்கமடைந்துள்ளதால் அரசுக்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுரேஷ் சாலேவின் ஆதரவாளர்கள் விரும்பினால் நீதிமன்றத்தை அணுகி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை மாதாந்த திருத்தங்களை அடிப்படையாக கொண்டு பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படலாம் என சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்டண திருத்தம் தொடர்பில் ஏனைய பேருந்து சங்கங்களுடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் எரிபொருள் விலை திருத்தங்களில் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் அடுத்த 6 மாதங்களுக்கு பேருந்து கட்டணங்களை குறைக்கப் போவதில்லை என்றும் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். டீசல் விலை அதிகரிப்பின் காரணமாக தனியார் பேருந்து துறை தற்போது கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாகவும், இதனால் ஜூன் மாத ஆரம்பம் முதல் இதுவரை சுமார் 60 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடனான கலந்துரையாடல்களின் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் யுத்தத்தினால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்தூபிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்யன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அங்குள்ள மக்களையும் இடங்களையும் பார்வையிட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு சென்ற சத்யன் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தி தனது அஞ்சலியை தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு அவர் மேற்கொண்ட இந்த வருகை யுத்தத்தில் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் நினைவுகளை சுமந்து இந்திய கலைஞர் ஒருவர் அஞ்சலி செலுத்திய நிகழ்வாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த
அடுத்த 24 மணித்தியாலங்களில் நாட்டில் 1069 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 45,037 ஆக உயர்ந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இதுவரை 28 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சாதாரணமாக நாட்டில் நாளாந்தம் 150 முதல் 200 வரையான டெங்கு நோயாளர்களே பதிவாகி வந்த நிலையில் தற்போதைய ஆபத்தான சூழ்நிலையில் அந்த எண்ணிக்கை நாளாந்தம் 600 முதல் 650 வரை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையில் அண்மைய நாட்களில் நாளாந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த நிலைமையை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என வைத்தியர் கபில கண்ணங்கர மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் கடந்த 17ஆம் தேதி முக்கிய தலைப்புச் செய்தியாக இடம்பெற்ற யோசித்த ராஜபக்சவின் கைது நடவடிக்கையின் பின்னணி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி யோசித்த ராஜபக்ச கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் அறிவியல் பாடங்களை கற்காமலேயே கடற்படையில் இணைந்ததாகவும் கூறப்படுகின்றது. அவருக்கு தேவையான கல்வி தகைமைகள் இல்லாததால் அமைச்சரவை தீர்மானம் ஒன்றின் மூலம் கல்வி தகைமைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கடற்படையில் இணைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு நிலவியுள்ளது. இது தொடர்பில் 2016ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டில் யோசித்த ராஜபக்சவின் கடற்படை நுழைவு சட்டவிரோதமானது என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி சுரேஷ் சலையின் கணினியை திறக்க தேவையான கடவுச்சொற்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த கணினியை திறந்தால் இலங்கையில் நிலவிய யுத்த நிலைமை குறித்த முக்கிய தகவல்கள் உலகளவில் வெளியிடப்படக்கூடும் என முன்னாள் அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அண்மையில் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில் இதன் மூலம் நாட்டின் உளவுத்துறை தொடர்பான தகவல்கள் மற்றும் யுத்த கால நிலைமைகள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களுக்கு வெளியிடப்படக்கூடும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் சுரேஷ் சலைவின் கடந்த கால பின்னணி குறித்து கருத்து வெளியிட்டுள்ளனர். அதில் போர் நிலவிய 2006 முதல் 2009 வரையிலான காலப்பகுதியில் அவர் பிரான்ஸ் நாட்டில் தங்கியிருந்ததாகவும் பின்னர் 2012ஆம் ஆண்டில் ராணுவ உளவுத்துறை பணியாளராக நியமிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவரால் சுரேஷ் சலை அரசு உளவு சேவையில் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கை வரலாற்றில் போலீஸ் அதிகாரி அல்லாத ஒரு ராணுவ அதிகாரி இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டது இதுவே முதல் தடவையாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு மிக நெருக்கமான அதிகாரிகளில் ஒருவராகவே சுரேஷ் சலை இருந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய தகவல்கள் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி ஒருவரின் தனிப்பட்ட கணினியில் இருப்பது தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்க முடியுமா என்ற கேள்வியையும் ஆளும் கட்சி அமைச்சர் ஒருவர் எழுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசு எவ்வளவு நிதி பெற்றுள்ளது என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று ஜனசக்தி பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசு தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
எனவே புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசு எவ்வளவு நிதி பெற்றுள்ளது, மேலும் இந்த அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அந்த அமைப்புகள் எந்த அளவிற்கு நிதி உதவிகளை வழங்கின என்பதையும் அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் தேரர் வலியுறுத்தியுள்ளார். இன்று புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து 1% கிடைக்கவில்லை என ஒரு தரப்பு கூறி வரும் நிலையில் அதற்கு முன்பு வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிதி எங்கே சென்றது, அது எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட்டது என்பதற்கும் தெளிவான பதில் கிடைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த நாட்டை பலவீனப்படுத்தவும் தேசிய அடையாளத்தை சிதைக்கவும் சில சக்திகள் முயற்சி செய்து வருகின்றன என்ற சந்தேகம் மக்களிடையே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக புத்த சாசனத்தை பலவீனப்படுத்தவும் நாட்டின் பாரம்பரிய மத மற்றும் கலாச்சார அடித்தளங்களை சீர்குலைக்கவும் சில தரப்புகள் திட்டமிட்டு செயற்படுகின்றன என்று அச்சம் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் அமைப்புகளுக்கு இவ்வளவு பெரிய அளவில் நிதி எங்கிருந்து கிடைக்கின்றது, அவை யாருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப பயன்படுத்தப்படுகின்றன என்பதும் ஆராயப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் இறையாண்மை, தேசிய ஒற்றுமை மற்றும் புத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக தாங்கள் எப்போதும் குரல் கொடுப்போம் என்றும் இந்த நாட்டை வெளிநாட்டு தேவைகளுக்கு ஏற்ப மாற்ற முயற்சிப்பவர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உண்மையில் நேர்மையான நிலைப்பாட்டில் இருந்தால் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசுகளுக்கு இடையிலான தொடர்புகள் குறித்த முழுமையான தகவல்களை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் பத்திரமுள்ள சீனரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் துணை போகும் சக்திகளுக்கு எதிராக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.